வணக்கம். நீங்க கொடுத்திருக்கிற ஆவணங்கள பார்த்தோம். இது ஒரு பயங்கரமான புதிரான கதை மாரி இருக்கு. ஆமா. பனி உறைந்த, ஒருத்தர் கூட வாழாத ஒரு நிலப்பரப்பு, திடீர்னு 3 அணு ஆயுத நாடுகள் அத பத்தி ரொம்ப தீவிரமா பேச ஆரம்பிச்சிருக்கு. ஆமா. இது வெறும் எல்லை பிரச்சனை இல்ல. இந்த பனி பாலைவனம் ஏன் திடீர்னு இவ்ளோ மதிப்புமிக்கதா மாறுச்சு? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு 60 வருஷ ரகசியம் என்ன? வாங்க, இந்த மர்மத்தை நாம ஒன்னா சேர்ந்து விடுவிப்போம். நிச்சயமா. இது ஒரு புதிர் தான். மேலோட்டமா பார்த்தா இது வெறும் பனியும் பாறையும் தான். ஆனா நீங்க கொடுத்திருக்கிற ஆதாரங்கள் காட்டுற மாதிரி இந்த இடத்தோட மதிப்பு அதோட புவியியல்ல இல்ல, புவிசார் அரசியல்ல இருக்கு. புவிசார் அரசியல். ஆமா. நம்மகிட்ட இருக்கிற செயற்கைக்கோள் படங்கள், வரலாற்று ஒப்பந்தங்கள், அப்புறம் சமீபத்திய அரசு அறிக்கைகள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய ஆட்டத்தோட ஆரம்ப கட்டத்துல நாம இருக்கோம்னு தோணுது. சரி. முதல்ல இந்த ஷக்ஷம் பள்ளத்தாக்கு எங்க இருக்கு? இப்போ திடீர்னு ஏன் இங்க இவ்ளோ பதட்டம்னு ஆரம்பிப்போம். சரி, அங்கேருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த ஷக்சம் பள்ளத்தாக்கு இத டிரான்ஸ் காரகோரம் பகுதின்னு சொல்றாங்க. மேப்ல பார்த்தா நம்ம சியாச்சின் பனிமலைக்கு வடக்கே இருக்கு. ஆ, அதாவது உலகத்தோட உயரமான போர்க்களத்துக்கு பக்கத்துல. ஒரு பக்கம் காரகோரம் மலைத்தொடர், இன்னொரு பக்கம் குன்லுன் வலைத்தொடர். ம், இந்தியா, பாகிஸ்தான், சீனா 3 சந்திக்கிற ஒரு முக்கியமான இடத்துல அமைஞ்சிருக்கு. மிக சரியான புள்ளி. அந்த இடம் தான் இதோட முக்கியத்துவத்துக்கு முதல் காரணம். இப்போ பிரச்சனை வெடிச்சதுக்கு காரணம் சீனாவின் சாலைகள். அதேதான். சீனா அந்த பகுதியில வேக வேகமா சாலைகள் அமைச்சுக்கிட்டு வர்றது தான் சமீபத்திய செயற்கைக்கோள் படங்கள்ல ஒரு பெரிய சாலை ஷக்ஷம் ஆத்தோரமா போறது நம்மால பார்க்க முடியுது. ஓஹோ. கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சாலை நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற சியாச்சின் பனிமலை பகுதிக்கு ரொம்பவே பக்கத்துல, கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்துல வருது. 50 கிலோமீட்டர். மிலிட்டரி கணக்குப்படி அது ரொம்பவே குறைவான தூரம். இதனால தான் ஜான்வரி 2026ல இந்தியா ரொம்ப கடுமையா எதிர்வினையாற்றுச்சு இல்லையா? ஆமா. வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், ஷக்ஷம் பள்ளத்தாக்கு இந்தியாவுக்கு சொந்தமானது, அங்க சீனா செய்யற எந்த வேலையும் சட்டவிரோதமானதுன்னு ரொம்ப அழுத்தமா சொன்னார். ஆமா, அதுக்கு சீனா உடனே பதில் கொடுத்தது. அவங்களோட வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மாவோ நிங், அந்த பகுதி எங்களுடையது, எங்களோட சொந்த நிலத்துல நாங்க உள்கட்டமைப்பு கட்டுறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு நடுவுல நம்ம ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவேதியும் நாங்க அங்க நடக்கிற எந்த செயலையும் அங்கீகரிக்கலன்னு உறுதியா சொன்னார். இப்படியாக வார்த்தை போர் ஆரம்பிச்சிருச்சு. கரெக்ட். சரி, இந்த நிலைமை எப்படி உருவாச்சு? இதோட வரலாறு ரொம்பவே சிக்கலானது போல தெரியுதே. 1947க்கு நாம போகணும்னு நினைக்கிறேன். ஆமா, வரலாற்று ரீதியா ஷக்ஷம் பள்ளத்தாக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் சமஸ்தானத்தோட ஒரு பகுதியா இருந்துச்சு. மகாராஜா ஹரிசிங் முழு ஜம்மு அண்ட் காஷ்மீரையும் இந்தியாவோட இணைக்கிற ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டார். அப்போ சட்டப்படி ஷக்ஷம் பள்ளத்தாக்கு உட்பட முழு பகுதியும் இந்தியாவுக்கு தானே சொந்தம். சட்டப்படி அப்படிதான், 100%. ஆனா நடைமுறையில இப்படி நடக்கல. ஏன்? 1947-48 போர்ல பாகிஸ்தான் காஷ்மீரோட சில பகுதிகளை சட்டவிரோதமா ஆக்கிரமிச்சது. அதுதான் இன்னைக்கு நாம பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், அதாவது POKன்னு சொல்றோம். சரி. ஷக்சம் பள்ளத்தாக்கும் அந்த ஆக்கிரமிப்புக்குள்ள போயிடுச்சு. இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. என்னது அது? 1963ல பாகிஸ்தான் சீனா கூட ஒரு எல்லை ஒப்பந்தம் போட்டுக்குச்சு. ஒரு நிமிஷம். பாகிஸ்தானுக்கு சொந்தமில்லாத ஒரு நிலத்தை வச்சு அவங்க எப்படி சீனா கூட ஒப்பந்தம் போல முடியும்? அதுதான் இங்க இருக்கிற சட்ட சிக்கலே. பாகிஸ்தான் தனக்கு சொந்தமில்லாத இந்தியாவோட சுமார் 5180 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள ஷக்ஷம் பள்ளத்தாக்கு பகுதியை சீனாவுக்கு சும்மா தூக்கி கொடுத்துருச்சு. அப்படியா? இந்த ஒப்பந்தத்தை இந்தியா அப்போதிருந்தே சட்டவிரோதமானது, செல்லாததுன்னு சொல்லிக்கிட்டு வருது. 1994ல நம்ம நாடாளுமன்றத்துல ஒரு தீர்மானமே நிறைவேற்றினாங்க. ஆமா, அதுல பாகிஸ்தான் ஆக்கிரமிச்ச எல்லா பகுதியும் இந்தியாவுக்கு சொந்தம்னு உறுதியா சொன்னாங்க. அதேதான். வெயிட் பண்ணுங்க. நீங்க சொல்றத பார்த்தா சீனா தன் உரிமைக்கு ஆதாரமா காட்டுற அந்த 1963 ஒப்பந்தத்திலே ஒரு பெரிய ஓட்டம் இருக்குன்னு சொல்றீங்களா? ஓட்டை இல்ல, ஒரு பெரிய பள்ளமே இருக்கு. நீங்க கொடுத்திருக்கிற ஆவணங்கள்ல அந்த ஒப்பந்தத்தோட பிரிவு 6, அதாவது ஆர்டிகிள் 6 பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். அதுல என்ன சொல்லியிருக்கு? அந்த பிரிவுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல காஷ்மீர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்த பிறகு சம்பந்தப்பட்ட இறையாண்மை அதிகாரம், அதாவது இந்தியா. ஆமா, இந்தியா சீனாவோட மறுபடியும் பேசி ஒரு முறையான எல்லை ஒப்பந்தத்தை உருவாக்கணும்னு தெளிவா சொல்லியிருக்கு. அடேங்கப்பா. அப்போ சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இது ஒரு தற்காலிகமான ஏற்பாடுதான்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இது அவங்களோட வாதத்தையே மொத்தமா உடைக்குதே. இதில் இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு இதுதான்.
சீனா தன்னோட உரிமைக்கு ஆதாரமாக காட்டுற அதே ஒப்பந்தத்துல இது ஒரு தற்காலிக ஏற்பாடுதான் அவங்களே ஒப்புக்கொண்டிருக்காங்க. ம், இத சட்டப்படி சொல்றதுனா, நீங்க ஒரு தற்காலிக குத்தகை பத்திரத்தை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு நிரந்தர மாளிகையை கட்ட முயற்சி பண்ற மாதிரி இருக்கு. இதுதான் இந்த பிரச்சனையின் மையப்புள்ளி. இந்த வரலாற்று பின்னணி ரொம்பவே சிக்கலானது. பாகிஸ்தான் தனக்குச் சொந்தமில்லாத நிலத்தை சீனாவுக்கு கொடுத்தத நம்பவே முடியல. ஆனா இது எனக்கு ஒரு கேள்வியே எழுப்புது. கேளுங்க. இவ்வளவு சட்டச் சிக்கல்கள் உள்ள, ஒருத்தர் கூட வாழாத இந்த பனிக்கட்டி பகுதி மேல சீனா ஏன் இவ்ளோ ஆர்வம் காட்டணும்? இதுல அவங்களுக்கு என்ன லாபம்? இது ஒரு அருமையான கேள்வி. இங்கதான் நாம புவிசார் அரசியல் சதுரங்க பலகைக்குள்ள நுழையிறோம். இந்த பனிப்பாலைவனம் ஒரு முக்கியமான சதுரங்க கட்டம். சரி. சீனா பார்வையிலிருந்து முதல்ல பார்ப்போம். இந்த சக்ஷம் பள்ளத்தாக்கு அவங்களோட ஜின்ஜியாங் மாகாணத்தையும் பாகிஸ்தானையும் நேரா இணைக்குது. இங்கதான் அவங்களோட கனவு திட்டம் வருது. சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம், அதாவது சிபெக்கா? கரெக்ட். இந்த சிபெக் என்பது சீனாவின் ஒரு மாபெரும் கனவு திட்டம் இல்லையா? அதாவது சீனாவிலிருந்து பாகிஸ்தான் வழியாக அரபிக்கடலுக்கு ஒரு நேரடி பாதை, பில்லியன் கணக்கான டாலர் முதலீடு. ஆமா. அப்படியானால் ஷக்சம் பள்ளத்தாக்கில் சீனா இப்போது செய்வது அந்த பெரிய முதலீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குவது போல இருக்கிறதா? 100% சரி. சிபெக்குக்கு ஷக்ஷம் பள்ளத்தாக்கு ஒரு நுழைவாயில் மாதிரி. அந்த பாதைக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கணும்னா அந்த பகுதியை தங்களோட முழு கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும்னு சீனா நினைக்குது. ஓகே. இரண்டாவதா, இது அவங்களோட சலாமி ஸ்லைசிங் தந்திரத்தோட ஒரு பகுதி. சலாமி ஸ்லைசிங், அதாவது கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிப்பது. இத பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா? சலாமி ஸ்லைசிங் என்பது ஒரு புத்திசாலித்தனமான ஆனா அபாயகரமான தந்திரம். நீங்க ஒரே அடியா ஒரு பெரிய நிலப்பரப்பை ஆக்கிரமிச்சா அது போருக்கு வழிவகுக்கும். ம், அதுக்கு பதிலா ஒவ்வொரு முறையும் ஒரு சின்ன துண்டை மட்டும் ஆக்கிரமிப்பீங்க. ஒரு சாலை, ஒரு கண்காணிப்பு கோபுரம், ஒரு சின்ன பாலம்னு. ஓஹோ, புரிஞ்சுது. ஒவ்வொரு நகர்வும் ஒரு பெரிய போரை தொடங்குற அளவுக்கு பெருசா இருக்காது. ஆனா பல வருஷங்கள் கழிச்சு பார்க்கும்போது நீங்க ஒரு பெரிய நிலப்பரப்பை கைப்பற்றி இருப்பீங்க. ஷக்ஷம் பள்ளத்தாக்குல சீனா அமைக்கிற இந்த சாலை அந்த சலாமியோட ஒரு புது துண்டு. மிகச் சரியா சொன்னீங்க. இதன் மூலமா இந்தியாவின் வடக்கு எல்லையில அழுத்தத்தை அதிகரிச்சு பாகிஸ்தானோட சேர்ந்து ஒரு இருமுனை போருக்கான வாய்ப்பை உருவாக்குறாங்க. அப்படியென்றால் இந்தியாவின் பார்வையில் இது சியாச்சின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் அதிகார சமநிலையையும் மாற்றக்கூடிய ஒரு நகர்வா? இது வெறும் சாலைதானா அல்லது அதைவிட பெரிய ஆபத்தா? இது வெறும் சாலை இல்ல, இது ஒரு மூலோபாய நகர்வு. சியாச்சின் பனிமலை உலகத்திலேயே உயரமான போர்க்களம். ஆமா. அங்க நம்ம ராணுவம் ரொம்ப கடினமான சூழல்ல நாட்டை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு போறது, அவங்களோட நடமாட்டம் எல்லாமே ரொம்ப சவாலானது. இப்போ சீனா சியாச்சின்க்கு ரொம்ப பக்கத்துல ஒரு சாலையை அமைச்சா அவங்களால நம்ம ராணுவத்தோட நடமாட்டத்தை சுலபமா கண்காணிக்க முடியும். ஓ, தேவைப்பட்டா நம்ம சப்ளை லைனை துண்டிக்கவும் முடியும். இது ஷியாச்சின்ல நம்ம ராணுவத்தோட செயல்பாடுகளை ரொம்பவே சிக்கலாக்கிடும். இத நீங்க சொல்றத கேக்கும்போது ஒரு வீட்டு பத்திர பிரச்சனை மாதிரி யோசிச்சு பார்க்க தோணுது. சொல்லுங்க. உங்க நிலத்தை உங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஆக்கிரமிச்சு அத மூணாவது ஒருத்தருக்கு வித்துடுறார். இப்போ அந்த மூணாவது ஆள் அங்கே ஒரு பெரிய வீட்டை கட்ட ஆரம்பிக்கிறார். நீங்க என்ன செய்வீங்க? இந்தியா இப்போ கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு இக்கட்டான நிலையில தான் இருக்கு. அருமையான உதாரணம். இதுல பாகிஸ்தானுக்கு என்ன லாபம்னு கேட்டா அவங்களுக்கு 2 லாபம். என்னது? ஒன்னு, சீனா கூட இருக்கிற அவங்களோட எல்லா காலத்திற்குமான நட்பு இன்னும் வலுவாகும். 2வது, காஷ்மீர் பிரச்சனையில சீனால ஒரு நேரடி பங்குதாரரா மாத்திட்டாங்க. அப்போ இனிமே இந்தியா காஷ்மீர் பத்தி பேசுனா அது பாகிஸ்தான் கிட்ட மட்டும் பேசினா போதாது, சீனா கிட்டயும் பேச வேண்டியிருக்கும். ஆமா, இது பிரச்சனை இன்னும் சிக்கலாக்குது. சரி, இப்போ 3 நாடுகளோட நிலைப்பாட்டையும் நம்ம தெளிவா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல இந்தியா. 1947 இணைப்பு ஒப்பந்தப்படி ஷக்சம் உட்பட முழு ஜம்மு அண்ட் காஷ்மீரும் இந்தியாவுக்கு சொந்தம். கரெக்ட். பாகிஸ்தான் சட்டவிரோதமா ஆக்கிரமிச்ச நிலத்தை சீனாவுக்கு கொடுக்க அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. 1963 ஒப்பந்தம் செல்லாது. சிபிஇசி நம்ம இறையாண்மையை மீறுது. இதுதான் நம்மளோட தெளிவான நிலைப்பாடு. ஆமா. இப்ப சீனாவின் நிலைப்பாட்டை பார்ப்போம். அவங்க சொல்றது 1963 ஒப்பந்தப்படி இந்த நிலம் எங்களுடையது. எங்களோட இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதியில நாங்க ரோடு போடுறோம். இதுல நீங்க தலையிடக்கூடாது. சிபிஇசி ஒரு பொருளாதார திட்டம், அதுல ராணுவ நோக்கம் எதுவும் இல்ல. அப்புறம் கடைசியா காஷ்மீர் பிரச்சனை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம், அதுல நாங்க தலையிட மாட்டோம். இங்கதான் அவங்க ரெட்ட வேஷம் போடுறது தெரியுது. ஒரு பக்கம் காஷ்மீர் பிரச்சனை இருதரப்பு விஷயம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அதே காஷ்மீர் பிரச்சனையில இருக்கிற
இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு பகுதியில அவங்க தனிச்சையா செயல்பட்டு அங்க இருக்கிற நிலவரத்தையே மாத்த முயற்சி பண்றாங்க. இது எப்படி சரியாகும்? சரியா கேட்டீங்க. இதுதான் அவங்க கொள்கையில இருக்கிற பெரிய முரண்பாடு. பாகிஸ்தானை பொறுத்தவரை அவங்க நிலப்பாடு ரொம்ப சிம்பிள். என்னது? 1963ல சீனா கூட உறவை பலப்படுத்திக்கிறதுக்காக நிலத்தை கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் சீனா கூட சேர்ந்து இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கறத ஒரு வெளியுறவு கொள்கையாவே வச்சிருக்காங்க. ஷக்ஷம் பள்ளத்தாக்கு அவங்களுக்கு அதுக்கான ஒரு கருவி, அவ்வளவுதான். ஆக ஷக்ஷம் பள்ளத்தாக்குங்கிறது ஒரு வரலாற்று பிழையா ஆரம்பிச்சு இப்போ நவீன உள்கட்டமைப்பு திட்டங்களால ஒரு பெரிய புவிசார் அரசியல் பிரச்சனையா மாறியிருக்கு. ஆமா, இந்த ஆளில்லாத பணி பண்ணேசொன் 3 நாடுகளோட பாதுகாப்புக்கும் எதிர்காலத்துக்கும் எவ்வளவு முக்கியம்னு இப்ப நல்லாவே புரியுது. ஆமா. இது ஒரு சிக்கலான சதுரங்க ஆட்டம். ஆனா இங்கே காய்கள் மரத்தாலானவை இல்ல. அவை சாலைகள், பாலங்கள் மற்றும் இராணுவ முகாம்கள். சீனா தனது யானையை சியாச்சினுக்கு மிக அருகில் நகர்த்தியிருக்கு. இப்போ இந்தியா தனது அடுத்த நகர்வை ரொம்ப கவனமாக திட்டமிட வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. நிச்சயமா. இந்த ஆழமான அலசலோட இறுதியில உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறோம். நாம திரும்ப திரும்ப பேசின அந்த 1963 ஒப்பந்தத்தோட பிரிவு 6க்கு வருவோம். அந்த ஒப்பந்தமே இந்த எல்லைய ஒரு தற்காலிகமானதுன்னும் காஷ்மீர் பிரச்சனை தீர்க்கப்பட்ட பிறகு இந்தியாவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படணும்னு சொல்லுது இல்லையா? ஆமா. அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்ட நாடுகளே இதை ஒப்புக்கொண்டிருக்கும் போது சீனா இப்போ அங்க அமைக்கிற சாலைகள், பாலங்கள், இராணுவ நிலைகள் மாதிரியான நிரந்தர கட்டமைப்புகளோட சட்டப்பூர்வமான நிலை என்ன? தற்காலிகமானதுன்னு தாங்களே ஒப்புக்கொண்ட ஒரு அடித்தளத்தின் மீது சீனா ஒரு நிரந்தரமான கட்டிடத்தை எழுப்புகிறதா? இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.